ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அட்டப்பாடி போக போகிறோம். அது ஒரு சின்ன ஒரு vlog மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு சின்ன ஐடியா. ஒரு 4 பேர் போகிறோம். இந்த வீடியோவில் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம அட்டப்பாடி வந்து எவ்வளோ நேரத்தில் போயிட்டு வரோம், சிறந்த குளிக்கலான்னு ஒரு ஐடியா. அதாவது தூங்கினா எந்திரிக்க மாட்டேன் சொல்லி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, கண்ணெலாம் ரெட் கலர் ஆயிடுச்சு. கைஸ், நம்ம போகிற வழி எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த கிளிப்பில் வரும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆக போகுது. என் கூட இன்னும் ஒரு 3 பேர் வராங்க. ஒரு 6:30 அது 6:45 கிளம்பிடுவோம் இங்கேருந்து. நம்ம போய் குளிச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்றது தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்க போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து அட்டப்பாடி போய் ஜஸ்ட் ஒரு துணியில் போட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் காமிக்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா உக்கடத்தில் தான் இருக்கும். 6 மணிக்கு பாருங்கள், ஃபுல் ரஷ்ஷில் இருக்குது. காலையில் 6 மணி டைம் ஆகுது. இந்த ரைட்டு திரும்பினோன்னா மீன் மார்க்கெட் அப்படியே உள்ளே போயிடலாம். அண்ட் இதுலேருந்து இன்னும் முன்னாடி கொஞ்சம் தூரம் போய் ரைட்டு திரும்பினா உக்கடம் ஓல்டு மார்க்கெட். நம்ம டெய்லியுமே அங்கே தான் வீடியோஸ் எடுத்து போட்டுருக்கோம். கைஸ், நம்ம அட்டப்பாடி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப் ஒன்று இருக்குது. இங்கே வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி இங்கே வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வியூ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம திருவூர் போகும்போது ஒரு தடவை வந்திருந்தோம். இந்த ரூட்டில் தான் நம்ம வந்தோம். இங்கே டீ காஃபீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. உள்ளே போனால் இன்னும் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இடமெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். நீங்கள் இந்த வழியாக வரீங்கன்னா இந்த பிளேஸ் மிஸ் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது தனியாக உங்களோட ரூம்ஸு ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் என்ன புக் பண்ணிக்கலாம். பாருங்க, பிக்ஸு பீஸ் அவுட்டாக இருக்கணும்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பீஸ் அவுட்டாக இருக்கலாம். அமைதியாக இருக்கும். பாருங்க, எல்லாமே சிட்டிங் தான். அந்த பக்கம் எல்லாமே சிட்டிங் தான். இது அனீஷு, அவர் விஷினு, பின்ன ஒருத்தர் இருக்கார், பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து அபுல் ஹசன். கைஸ், நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு என்ன காமிக்கணும்னு நினச்சேன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோன்றதை நான் காமிக்கிறேன். நான் என்னோடய ஆக்சஸ் பைக்கில் தான் வந்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்குன்றது. 51.7 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்திருக்கோம். நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு 6:45 நம்ம கிளம்பணும். இது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 ஆக போகுது. 1.5 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. 1.5 மணி நேரத்துக்கு ட்ராவலில் நம்ம இந்த குளிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல பேர் தெரியல, நம்ம ஆல்ரெடி வந்திருந்தோம். இப்போது ரெகுலராக நம்ம பிரதர் வந்து எங்கேயாவது வெளியே போகலாம் சொன்னால் ரொம்ப நாள் ஆச்சா, சரி இங்கே போகலாம் அப்படின்னு சொன்னார். கரெக்டாக டைம் இங்கே வந்து தான் குளிச்சிருந்தோம். சேஃப்டியான பிளேஸ் தான். சேஃப்டியான பிளேஸ் இல்லைன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இந்த லொக்கேஷன் இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். பாருங்க, இது எப்படி கீழே இறங்கி போகணும் சைடு வழியாக உங்களால் காமிக்கிறேன். குளிக்க வரும்போது குளிக்க என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். சோப்பு, உங்களுக்கு தேவை போட வேண்டிய ட்ரெஸ்ஸு, அப்புறம் துண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும். லாஸ்ட் டைம் வந்து எதுவுமே கொண்டு வரல, அதனால் குளிக்கிறதே ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இப்போ வழி நான் காமிச்சு தரேன் எப்படி உள்ளே போகிறதுன்றது. இந்த வழி நம்ம அப்படியே பாலத்து வழியாக ரைட் சைடில் இப்படி இறங்கி வரலாம். உள்ளே வந்து காமிச்ச வழி காமிச்சார். லாஸ்ட் டைம் வந்தது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது.
இங்கே வந்து எப்படி போகுது பாருங்க. இதுக்குள்ளே வந்து சின்ன பார்க் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இலையெல்லாம் அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். காமிக்கிற ரூம் பண்ணி காமிக்கிறாங்க. இது இடத்துல இல்லை ஆக்சுவலி இங்கே இவ்வளோ தூரம் தண்ணி இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே போய் இறங்கி உள்ளே குளிக்க வேண்டியதுதான். நம்ம கூட வந்தவங்க உள்ளே போய் இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இறங்கிட்டாங்க இல்லை என்ன பண்ணுறாங்க ஒன்றும் தெரியல. எங்கே போனாங்கன்னே தெரியல. வழி விட்டு நானும் போயிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க ஆளுக்கு இருக்காங்க முடிஞ்சு இங்கே இருக்காங்க. நம்ம வந்தாச்சு. அங்க அருமையாக இருக்குது. மாப்பிள்ளை இவர் வேறுங்க, இவர் தான் அஜித்குமார் சொல்லி சுற்றுவார். இவர் பார்த்துக்கோங்க. எனக்கு போல குளிக்கலாம் காலையில் வந்தீங்கன்னா. சொல்லுங்க விஷ்ணு. சென்சிட்டி மொபைல்ஸில் இது கோயம்புத்தூர் மார்க்கெட் பிளேஸ் கோயம்புத்தூர். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அட்டப்பாடி. அதாவது நம்ம கேரளாவில் ஒரு பகுதி இது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இடமெல்லாம் தெரியுது. பார்த்தீங்கன்னா மூடுங்க பாய்ஸ் நாங்கள் விளாகர்ஸ் போயிட்டு இருக்கோம். மூடுங்க நிஜமாலுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஆமாம், இந்த விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. சரியா? ரெடியா? ஓகே கைஸ், நம்ம இப்போ கேரளா கிட்ட வந்திருக்கிற. அப்படியா? ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ஆழமான பகுதி. விபத்துக்குள்ளான இடமெல்லாம் அங்கே தான். ஸோ நம்ம அங்கே போகாத வரைக்கும் நம்ம சேஃப் தான். ஏன்னா நம்ம இருக்கிற 4 பேர்த்துக்குமே நீச்சல்ங்கிறது ஒன்றும் தெரியவே தெரியாது. அதாவது நீங்கள் பழங்காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க நாய் நீச்சல் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இது யாருக்குமே தெரியாது. நாய் நீச்சல் வச்சுருந்தா பொழைச்சிக்கலாம் சொல்லுவாங்க, ஆனால் அது யாருக்குமே தெரியாது. நெக்ஸ்ட் அந்த பக்கம் பார்க்கலாம். இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது நம்ம பக்கத்தில் போகாத வரைக்கும் நம்மளுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது. ஸோ நம்ம குளிக்க போகிற இடம் இதுதான். இங்கே இதுக்குள்ளே இருந்தால் மட்டும் நம்ம சேஃபஸ்ட்டாக இருந்துப்போம். சப்போஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு பால் ஊற்றி பறையேற்றிடுவாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம வ்ளாகர்ஸ் இப்போ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்த இடத்துல குளிக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு கைஸ். அதனால நம்ம திரும்பி போயிட்டு இருக்கோம். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ யோசித்தேன், இவ்வளோ வண்டி எடுத்தோம், பெட்ரோல் அடித்தோம், நம்ம வர்றதுக்கு இவ்வளோ வழிகள் தெரிஞ்சுது, மேப் இருந்துச்சு, நெட் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் சோப்பு வாங்க மறந்துட்டோம் கைஸ். சோப்பு இல்லாமல் எப்படி கைஸ் குளிக்கிறது? அதனால நம்ம இப்போ சோப் வாங்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போகாத வரைக்கும் நம்ம பாட கன்ஃபார்ம் கிடையாது கைஸ். ஸோ வாங்க நம்ம சோப் வாங்கிட்டு அப்படியே மீட் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் குளிக்க போகும்போது என்னெல்லாம் கொண்டு வரணும்னு. இங்கே பாருங்க, ஒருத்தர் சோப்பே கொண்டு வராமல் குளிக்க வந்துட்டாரு. கைஸ் என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம தேங்காய் எண்ணெய் கூட கொண்டு வந்துட்டோம் கைஸ். தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்துருக்கேன். ஆமாம், தேங்காய் எண்ணெய் வாய் கொண்டு வந்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் எதுக்கு? குளிக்கிற முன்னாடி தேங்காய் எண்ணெய் என்ன தெரியுங்களா, நம்ம குளிக்கிற தண்ணி அது நல்லா இருக்குமா, மைக்கு போட்டிருக்கீங்களா? எல்லாமே போட்டிருக்கு. அது நல்லா இருக்குமா இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு முடிக்கு இந்த மாதிரி எந்த சேதத்தையும் வர வைக்காது. ஏன்னா நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசு கம்மி தான். டப்புன்னு முடி கொட்டி வச்சுக்கோங்க, பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப வருத்தம் அவருக்கு, பொண்ணு கிடைக்காது. ஆமாம், வாழ்க்கையில் அவனுக்கு என்ன வாழ்க்கையில் எது முக்கியம், ஆனால் ஹேர் ரொம்ப முக்கியம் கைஸ். ஓகே, சோப்புன்னு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். பொண்ணு கிடைக்காது. 10 ரூபா சின்ன சோப்பு 5 ரூபா. வர வழியில் அருமையான வியூஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறைய பிளேசஸ் இருக்குது இங்கே விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு. வேறு எனக்கு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் ஜஸ்ட் சண்டே சும்மா மார்னிங் 10 o'clock வீட்டுக்கு போயிடலாம் நினச்சி தான் வந்தோம். 6 o'clock கிளம்பி 10 o'clock வீட்டுக்கு போயிடலாம் சொல்லி தான் வந்தோம். பட் இங்கே இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் குளிக்கவே ஆரம்பிக்கல. 8:30க்கு மேலே ஆச்சு. நீங்கள் இருந்து போகிற மெடி பார்த்தாலும் 1.5 மணி நேரம். நாங்கள் ஒரு 1 hour லைஃப் பாய் ஓகேவா? ஒரு 1.5 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. லைஃப் பாய் ஓகேவா? எனக்கு எதா இருந்தாலும் ஓகே. ஓகே, அது ஒன்று இது ஒன்று கொடுத்துருங்க. சோப் லைஃப் பாய். நீங்கள் சொல்லுங்கள், லைஃப் பாய் நல்லதா கெட்டதா? நம்ம மெடிமிக்ஸ் பாய்ஸ் இவர் மெடிமிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் கைஸ். இவர் மெடிமிக்ஸ். எஸ், ஏன்னா இங்கே மெடிமிக்ஸ் தான் இருக்குது. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். அந்த சோப் இங்கே இல்லை. ஓகே, நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க ரெகுலராக? ஹிமாலயா கைஸ். ஹிமாலயா கரெக்டாக ஒரு 1 hour குளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். 8:30 9:30 போகிறக்கு எப்படி 11 o'clock ஆகிடும் நினைக்கிறேன். 10 o'clock 11 o'clock. ஆமாம், 1.5 hours ட்ராவல் இருக்குது. பட் செம்ம ஸ்பீடாக வந்துட்டோம், தெரியவே மாட்டேங்குது. 1.5 hour போனதே தெரியல.
கரெக்டாக 50 கிலோமீட்டர் அந்த இதெல்லாம் இல்லை, தடவெல்லாம் இல்லாமல் நீட்டாக வந்துட்டோம். ரோடெல்லாம் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம பக்கத்தில் வர வர கொஞ்சம் குழியும் பள்ளமாக இருக்கும். மிச்சபடி ரோடு நல்லா தான் இருக்கும். ஆனைக்கட்டி ரோடு, அந்த ரோடு வந்து அருமையாக இருந்துச்சு. ரோடெல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லை. கொஞ்சம் உள்ள அட்டப்பாடி பக்கத்தில் வரும்போது தான் கொஞ்சம் குழியும் மேடுமா இருந்துச்சு. என் வண்டியை வச்சுட்டு வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டேன். ஏன்னா ஆக்சிஸில் தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து R15 வந்திருந்தோம். அது 1 டே ட்ரிப்பு, ஃபுல்லாக டிரைவிங்லேயே தான் இருந்தேன். டிரைவிங்கே பார்த்தீங்கன்னா 1 டே போயிடுச்சு. மார்னிங் 6 o'clock கிளம்பி நைட்டு வந்து 12 o'clock வரைக்கும் டிரைவிங்கில் தான் இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இருபது போகிறதுக்கு பர்ச்சேஸ்க்காக போயிருந்தோம். ரைஸ் வாங்க. நெக்ஸ்ட் மீரா ஷாம்பு. மீரா மை ஃபேவரட் ஷாம்பு. முடிக்கு நல்லது கைஸ். நல்லது. ஆமாம் கைஸ், நான் தான் ஷாம்புவே போட்டதில்லை கைஸ். இதையே நீங்கள் நோட் பண்ணுங்க கைஸ், ஷாம்பு போட்டே ஆகணும், சரிங்களா? ஏன்னா நான் அப்போ சொன்னதை இப்போவும் சொல்கிறேன், எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது கைஸ். சொட்டை நமக்கு நிச்சயம். அதனால் கைஸ் ஷாம்பு, நல்ல சோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. முக்கியமாக சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைக்கு போடக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கை வச்சு ரஜினி மாதிரி இப்படியெல்லாம் பண்ணும்போது கையோட முடி வந்துடும் கைஸ். பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். நாயை காட்டுது கைஸ். பார்த்தீங்களா, அதாவது நாயை காட்டுறாங்க கைஸ், அதை சொன்னேன். சரி, கிடைச்சா வெட்டுங்க. ஓகே கைஸ், நம்ம திரும்ப சந்திச்சிட்டோம் குளிக்க போகிற இடத்த. வாங்க கைஸ், இதான் நம்ம தங்கமணி. என்னோட தங்கமணி இதுதான் கைஸ், R15. அவரோட வண்டி, விஷ்ணுவோட வண்டி இதுதான். திஸ் இஸ் மை தங்கமணி கைஸ். தூக்கிட்டு போயிருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமணின்னு வச்சுக்கலாம், குஞ்சு மயில் எப்படி வேணா வச்சுக்கலாம் கைஸ். கைஸ் வாங்க நம்ம போய் குளிக்கலாம். இதெல்லாம் நம்ம காட்ட முடியாது. திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம சந்திக்கலாம். போடுவீங்களா கைஸ்? குளிச்சது ரிவ்யூ பண்ணுவீங்களா? பாய் குளிச்சது பண்ணதுக்கு கைஸ். கைஸ் குளிச்சதை ரிவ்யூ பண்ணணும்னா டெய்லி எல்லாரும் குளிக்க தான் கைஸ் பண்ணுவாங்க. அழகை காமிக்கிறீங்களா? எதுங்க கைஸ்? உங்க அழகை காமிக்கிறீங்களா வீடியோல? கைஸ் அழகை காமிக்கிறதுக்கு நான் என்ன கைஸ் வேணாம் கைஸ். நாய் கூட நம்ம எப்பவுமே பாசமா இருக்கு கைஸ், இல்லைன்னா நாய் கிட்ட தான் கைஸ். நாய் சரிங்க. அப்புறம் பாக்கி வீடெல்லாம் பாத்துக்கோங்க, சூப்பரா கட்டியிருக்காங்க. ஸோ கேரளா பீச் எல்லாமே வந்து அருமையா இருக்குமா? வீடு மட்டும் தானா? நீ பேசுறது பார்த்தா அப்படி இல்லையே. அந்த மிஷினை வச்சு உன வெட்டுவாங்க பாரு. குளிச்சு சும்மா புது மாப்பிள்ள மாதிரி ஆயாச்சு. போட்டுக்கோ, நான் பேசிட்டு வரேன். மாப்பிள்ள மாதிரியே இருக்கு. அட பைத்தியக்காரன் அனீஷ் நம்மளை கலாய்க்கிறாரு பாருங்க. விஷ்ணு பாருங்க அந்த பக்கம். அஜித் நினைப்பேன் அவருக்கு. பார்த்தா தெரியும் அவருக்கு. பவர் ஸ்டார் மாதிரி இருக்கிறான். ஹாய் கைஸ், நம்ம இப்போ சாப்பிட வந்துட்டோம், குளிச்சு முடிச்சாச்சு கைஸ். இன்னைக்கு கேரளா சாப்பாடு. கேரளா தான் கைஸ். இப்படியெல்லாம் மூக்கு உடைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க அபுல நான் பாருங்க, கேரளா தான் இருக்கு. எந்த விஷயம் பாருங்க, சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காரோம் நம்ம. ஓ ஸோ சேட். கேரளா வந்துட்டு பீஃப் வேண்டாம், கீழே போயிடலாம். போயிடலாம். கேரளா வந்து பீஃப் கறியும் பரோட்டாவும் சாப்பிட்லன்னா மனசு கேட்காது. ரோட் எடுக்கிறியா? நான் என்னை தாயே எடுக்குது. கைஸ் இங்கே இருங்க, அனீஷ் பாருங்க வைக்க போறாரு. இவர் தான் ப்ரோ பிளானட்டோட ஓனர் பாருங்க. லைவ் ஜோன் அங்கே ஓடுறாரு பாருங்க. அவர் வெறுப்பு கை. கைஸ் அந்த இடத்துல சாப்பாடு இல்லைன்ட்டாங்க கைஸ். மீன் கறி இருக்காமா? பரோட்டாக்கு மீன் கறிக்கு எப்படி கைஸ் நல்லா இருக்கும்? ஓ பரோட்டா மீன் கறி செமையா இருப்பியா கைஸ்? பாருங்க கைஸ், செருப்பெல்லாம் ஊத்துறாங்க கைஸ். பரோட்டாக்கும் மீன் கறியும் அருமையா இருக்கும். சாப்பிட்டது இல்லையா நீ? நான் சாப்பிட்டுருக்கேன். நீங்க சொல்லுங்க கைஸ், எப்படி பரோட்டாவும் மீன் கறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வழியா நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். சாப்பாடு தேடி கடையா அலைஞ்சு பிச்சைக்காரரோட மோசமா சாப்பாடே கிடைக்காம இருக்கு கைஸ். கேரளா தான் கைஸ்.
இதுலேயே உங்களுக்கு தெரியும் ஏன் கேரளா தான். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. வாங்க இப்போ வந்து வெஜிடேரியன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வெஜ்ஜி இன்னைக்கு சாப்பிட போகிறோம். வீடியோகிராஃபரும் சுற்றி இருக்கிறவங்களும் நான்வெஜ் சாப்பிட போகிறாங்க. ஸோ சாப்பாடு எப்படி இருக்குது ரிவ்யூ நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. கடை இதுதான் பார்த்துக்கோங்க. அள்ளிவுக்கு வர பண்ணாடை. அனீஸ் என்ன அனீஸே சீன்றிய நீ. ரைஸ் ஃபுட்டு வந்துச்சு. இந்த 3 பேர் மட்டும் பீஃப் சாப்பிடுவாங்க கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். நம்ம சுட சுட வருது. சுட சுட வருது பார்த்தீங்களா? எவ்வளோ கண்ணுக்கு தெரியுதா கைஸ்? தெரியாது. ஸோ நமக்கு வந்து எல்லாருமே புரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒன்லி வெஜிடேரியன் குருமா கைஸ். புட்டுக்கடலை தான் இங்கே நிறைய கிடைக்கும்னு பார்த்தா புரோட்டா மட்டும் தான் கைஸ் கிடைக்குது. புரோட்டா கேரளாவில் பேன் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே இருக்குது கைஸ். மறக்காம வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் மூடுங்க கைஸ். சரிங்களா? நீங்கள் மூடுங்க. வீடியோவில் வராதவங்கலாம் இங்கே பேசிட்டு இருக்காங்க கைஸ். இவனை எது அடிக்கலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சரிங்களா? எந்த ஐட்டம்ல இந்த ஐட்டத்தை அடிக்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ கீழே. ஸோ நாங்கள் சாப்பிட்றோம். சாப்பிட்டு எப்படி ரிவ்யூக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு வாய் சாப்பிட்டேன். மாதிரியாக கைஸ் இருக்குது. இருந்தாலும் ஃபுட்டை நம்ம பழிக்கக்கூடாது கைஸ். ஃபுட்டெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இப்படி ஒன்று சொல்லிடு. சாப்பிடலாம் கைஸ். ஒன்றும் பெருசாக இல்லை கைஸ். ஒரு மாதிரியாக சரி நல்லா இருக்குது கைஸ். கண்டிப்பாக இங்கே அட்டப்பாடி வழியாக வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலை விசிட் பண்ணுங்கள். நாங்கள் வெளியே போகும்போது ஹோட்டலோட மெயின் பாயிண்ட்டை சொல்லிட்டு போகிறோம். மெயின் பாயிண்டா? கடைப்பேர் சாரி கைஸ், கடைப்பேர் சொல்கிறோம். தேங்க்யூ கைஸ். வேணுமா உங்களுக்கு? பாருங்க பைத்தியக்காரன் பாரு. பார்த்தீங்களா சாப்பாடு நம்மளுக்கு சாப்பிட்டு கண்ணும் தண்ணியே வருது கைஸ். ஒருத்தெல்லாம் பாருங்க மூக்க முட்டை அழுதுட்டு இருக்காங்க கைஸ். மூக்க முட்டை அழுதுட்டு இருக்காங்க கைஸ். இதெல்லாம் வந்து ஆம்லேட் பாருங்க கைஸ். இங்க ஒரே விஷயம் கைஸ். இங்க பாருங்க ஆம்லேட் வந்து ஒன்று சொன்னோம் கைஸ். சரிங்களா? அவர் வந்து டபுள் ஆம்லேட்டா சிங்கிள் ஆம்லேட்டான்னு கேட்டதுக்கு நம்ம கூட்டத்தில் ஒருத்தர் எல்லாத்துக்கும் ஆம்லேட் வேணுவா அப்படின்னு கேட்டு ஒரு ஆம்லேட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் கேட்டது வேற, இவர் சொன்னது வேற. அதான் பதில் வந்து வியக்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு கைஸ். அதனால சிங்கிள் ஆம்லேட் பாத்துக்கங்க எவ்வளவு பெருசு வருதுன்னு. கைஸ் இங்க வெக்கப்பட்டு பக்கத்துல ஒரு ஆன்டி உட்காந்துருக்கு பாத்துக்க கைஸ். அந்த ஆன்டி பேசவே பேசாது எல்லாத்துலேருந்து தண்ணி வருது கைஸ். நான் பேசுறது கேட்காது கைஸ். பாருங்க அழுதுன்னு அழுகுறாங்க கைஸ். அவ்வளோ நல்லா இருக்காமா கைஸ் சாப்பாடு. அதாவது பாருங்க அவனுக்கு வந்து இந்த நான்வெஜ் ஐட்டம்னாலே ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் எழுதி வச்சாவே அந்த பேப்பரை சாப்பிட்டுருவான். தட்டை விட மாட்டேங்கிறாங்க. தட்டை விடாம நக்கு நக்கிட்டு இருக்கான் பாருங்க கைஸ். கைஸ் சாப்பிட்டாச்சு கைஸ். இந்த ஹோட்டல் பேர் என்ன தெரியுங்களா? SS ஹோட்டல். இந்தியன், சைனீஸ், அரேபியன் எல்லாம் போட்டிருக்கு. நம்ம ஊர்ல SS ஹைதராபாத் பிரியாணி இருக்குல்ல, அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க வந்து கம்பேரிசன் கூட பண்றது அந்த மாதிரி நினைச்சு வந்துடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா SS ஹைதராபாத் கொஞ்சம் ஒரு நிமிஷம் உட்காந்துங்களேன். திருப்பி பாருங்க இதான் SS ஹைதராபாத். இவர் சொன்ன SS ஹைதராபாத் இதுதான். சரிங்களா? அப்போ கம்பேர் பண்ணிக்கங்க கைஸ். ஸோ அதனால ஜஸ்ட் SS ஹோட்டல், இந்தியன், சைனீஸ், அரேபியன் எல்லாம் போட்டிருக்கு. இந்தியன் ஐட்டம்ல புரோட்டா மட்டும்தான் கைஸ் இருக்கு. அதை மட்டும்தான் குறிக்கோளா விற்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வந்து கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி, நேச்சரான ஒரு பிளேஸு. இங்கே வந்து நான் எங்கள் ஊரை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். பாய் பொரோட்டா பீஃப் வந்து அருமையாக இருக்கும் கைஸ். இங்கே வரேன் கைஸ். எதுக்கு எடுத்தாலும் தண்ணி குடிச்சோம்னா எங்க ஊர்ல அந்த தண்ணி எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சூடா இருக்கும். பாத்துங்க எதுக்கு எடுத்தாலும் எங்க ஊர்ல நாங்க அப்படி, எங்க ஊர்ல எந்த ஊர் கேட்டா கண்ணூர் அப்படிங்கிறாங்க கைஸ். பாத்துங்க கைஸ், நீங்களே பாத்துக்கோங்க. கண்ணூரோட பெருமை தெரியுமா உனக்கு? எனக்கே தெரியாது, அது வேற விஷயம். பாருங்க கைஸ், இதுதான் தண்ணி குடிக்கும் போது கூட எங்க ஊர் இப்படி இருக்கும் கைஸ் அப்படிங்கிறான். பாத்ரூம்ல போய் ஹேண்ட் வாஷ் பண்றோம், அது கூட எங்க ஊர்ல இந்த மாதிரி பைப் சிஸ்டம் இருக்காது அப்படிங்கிறான். ஊர்ல என்ன இருக்கு? ரோட் இருக்கா உங்க ஊர்ல? ரோடு இந்த மாதிரி இருக்குமா கைஸ் உங்க ஊர்ல? சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து என்னை வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்னை கேட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் இல்ல கைஸ். இது பேர் என்ன தெரியுங்களா? அவருக்கு வந்து கேள்விக்கு பதில் தெரியாது, அவ்வளவுதான். ஒரு ஊரை வந்து நீங்க இப்படி பேசுறீங்க. உங்க ஊர் எந்த ஊரு? எந்த ஊருங்க உங்க ஊரு? கண்ணூர். கண்ணூர் பையன் நானு. கண்ணூர் பையன். பாத்துக்க ஒரு நிமிஷம் இருங்க. 2 அடி தான் இருப்பாரு கண்ணூர் பையன். இந்த மாதிரி பேண்ட் தான் கைஸ் போடுவாங்க கைஸ். பாத்துக்க கைஸ், இதான் கண்ணூர் பேண்ட். மாவு மில்ல பாத்திருக்கீங்களா? மாவெல்லாம் அரைச்சு ஊத்துவாங்கல்ல, அந்த Dress. நம்ம தமிழ்நாட்டுல மாவு மில். கைஸ் பேக் எல்லாம் இப்ப ட்ரெண்ட். இவங்க வந்து பழைய காலத்துல பென்சில் பிட் அதெல்லாம் போட்டுருப்பாங்க. நம்ம பேக் எல்லாம் மாம்ஸ் ஃபிட். இதுக்கு பேர் இப்ப பேர் மாத்திட்டாங்க, மாம்ஸ் ஃபிட். பூட் கட்.
இது பூட் கட்ல மாம்ஸ் ஃபிட். இது பாத்தீங்க பேகியாம இதுக்கு பேரு. பாத்தீங்களா? பாத்துங்க guys, செப்பல் பாருங்க guys. செப்பல் கொஞ்சம் வருமானம் கம்மியா இருக்கறனால கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. வாங்க guys, மூஞ்சியா நாம கொஞ்சம் அடி பாத்துக்கலாம். அவ்வளவுதான் guys, இதோட இப்போ முடிஞ்சு. நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு டீ குடிக்கிற ஒரு பிளேஸ் போறோம். அது ஆல்ரெடி நம்ம அங்க போயிட்டு சந்திக்கலாம். வந்திருக்கோம். இன்னொரு டைம் வந்து போயிட்டு வந்து கைஸ் மறுபடியும் சேம் ரெஸ்டாரண்ட் தான் நம்ம டீ குடிக்க வந்திருக்கோம். வர வழியில நம்ம எல்லாரும் நம்ம தங்கப்புள்ள மேலேயே கண்ணு வைக்கிறாங்க கைஸ். தங்கப்புள்ளனா யாரை சொல்றேன்னு தெரியும் நினைக்கிறேன். அங்கே நிற்கிறான் பாருங்க, அவன் தான். பாருங்க கைஸ், சாவியோட விட்டுட்டு வந்திருக்கேன் கைஸ். நான் வண்டியை அங்கேருந்து பாருங்க முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க கைஸ். சாவியோடய விட்டுட்டு வந்திருக்கேன். சரி வாங்க கைஸ், நம்ம சாவி எடுத்து வரலாம். வாங்க கைஸ் எடுக்கலாம். அண்ட் இதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ட்ராவல் வீடியோ வரும். தயவு செஞ்சு விட்டுறியா? காமெடி வீடியோ வரும் கைஸ். அதே மாதிரி பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெகுலரா இதே வீடியோஸ் வரும். வாரத்துல ஒரு வீடியோ இவரோட பொண்டாட்டி வேற மாதிரி ஒரு வீடியோ வரும் கைஸ். இதே காமெடி வீடியோஸ் மட்டும்தான் கைஸ். டக்குன்னு பாருங்க இங்க பாருங்க, ரெகுலர் ரேஸ் விளையாண்டுருக்காங்க கைஸ். இங்க பாருங்க நம்மள ஒருத்தர் போடுறதுக்கு வராரு கைஸ். முடிஞ்ச கைஸ், அவ்வளவுதான் கைஸ், அவ்வளவுதான். பாருங்க இதெல்லாம் ஒரு ஃபன் தான் கைஸ் எல்லாமே, சரிங்களா? எதுவுமே பாருங்க நம்ம தளபதி சொல்ற மாதிரி அடுத்த நிமிஷம் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைக்கு நம்ம எதுக்கு கைஸ் முட்டை கட்டு போடணும்? ஓகே, இதோட நம்ம வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம இப்ராஹிமோட பேஜை. அண்ட் இதே மாதிரி வீடியோ வேற மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.